ஏங்க என்னங்க இது டேபிள்ல இருக்கு? உங்களதான் கேக்குறேன், என்னது இது? அதான் பையனோட பர்த்டே காசு கேட்டிருந்தல, அதாங்க வச்சிருக்கேன். ஏங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? இந்த பணத்தை வச்சு என்னங்க பண்ண முடியும்? எனக்கு பயந்துகிட்டு தான் டேபிள்ல வச்சிங்களா? ஏய், என்னால என்ன பண்ண முடியுமோ அவ்வளவுதானே பண்ண முடியும். ஏங்க பெத்த பையனுக்கு கூட செலவு பண்ணலாம், நீங்களே என்னங்க அப்ப? இங்க பாரு, பர்த்டேனா சிம்பிளா பண்ணலாம், ஆடம்பரமா பண்ணணும்னு ஒரு அவசியமும் இல்லை. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு என்னோட கௌரவம் தான் முக்கியம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலிஸ் எல்லாருமே வராங்க. இந்த அமௌண்ட்ல நான் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். இன்னும் 5000 ரூபாய் வேணும் டெக்கரேஷன் மட்டும். இல்ல ட்ரெஸ் எடுக்க வந்தேன், அதுக்குள்ள மழை பெய்யுது. சரி வீட்டுக்கு போயிட்டு பண்ணு. ஏண்டா சாப்பாடு ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரம் ஆகுது, இப்போ வந்து சாப்பாடு தர? சார், மழை அடிச்சதுனால ஊர் ஃபுல்லாக டிராஃபிக் ஆயிடுச்சு சார், அதனால தான் வர லேட் ஆயிடுச்சு. சும்மா சொல்லுங்க, மழை வெள்ளம் புயல் எதுனா. சார் சத்தியமா எல்லா இடத்துலையும் தண்ணி ரொம்ப கிடக்கு சார். சும்மா சொல்லிட்டு இருங்க. இந்தா ஹலோ, சொல்றா. டேய் மச்சான், நான் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன்டா, யார்ட்டையும் காசு இல்லைன்ட்டானுங்கடா. டேய், ஒரு 2000 ரூபாய் கூட இல்லையாடா? இல்லைடா, கிடைக்கலடா. கோச்சுக்காதடா மச்சான். சரிடா. ஏங்க வா நந்தி, இன்னும் பிறந்த நாளைக்கு ஒரு 2 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள காசு ரெடி பண்ணிடுறேன். இல்லைங்க, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு தெரியாம நான் இவ்வளோ பேசிட்டேங்க. இந்த புருஷன் படுற கஷ்டம்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. உடம்பையும் மனசையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்க தன்மானத்தை இழந்து வேலை பார்க்குற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். சாரிங்க, இனிமே உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்க. கேட்கலாம் ஆனந்தி, நீங்க தேவை கேட்கறதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல, இந்த மாதிரி ஆடம்பரத்தை கேட்கறதா நான் தப்புன்னு சொல்றேன். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு சந்தோஷமா வாழணும். நம்ம சக்திக்கு மீறினதை நம்ம செலவு பண்ணக்கூடாது. நம்ம நமக்காக வாழணும், மற்றவங்களுக்காக வாழக்கூடாது. சரிங்க. சரி விடு ஆனந்தி, என்னால் என்ன முடியுதோ அதை நான் செய்கிறேன்.